பாடத்திலே 15 இயேசு என்ற திருநாமம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவரையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவரையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய்நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் அடுத்த செய்திக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படின்னாலே நாம் ஜெப சிந்தையோடு கூட நாம் வீட்டிருப்போம்.
இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக துவக்கத்திற்காக திருவள்ளூர் சார்பில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் டெல்லி பாபா அவர்கள் நம்மை கர்த்தருடைய நம்முடைய ஜெபத்தில் நடத்துவார். பிறகு உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியானது இங்கே கொண்டு வரப்படும். நம்முடைய சகோதரன் அடைக்கலராஜ் சகோதரன் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார். சரிங்களா? அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படியான மாபெரும் ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாள் ஆண்டவரே முகாமினுடைய முதலாம் நாளிலும் 2வது செய்தியை நாங்கள் கேட்க முடியாத நிலைமையிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காகவும் நம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியிலும் உம்முடைய கிருபை தயவத்தாசை உங்களுடைய பாதுகாப்பு இருந்து செய்திக்கு ஆண்டவரே சொல்லக்கூடிய அருமையான சகோதரர்களை கர்த்தாவிற்கு பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் தாவே. அந்தரமாக செய்தி கேட்கக்கூடிய நாமளும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினாலே ஆண்டவர் ஒன்றை கட்டப்பட முடியாகவும் விசுவாசத்திலும் ஆண்டவர் நாங்கள் அன்றை உறுதிப்பட முடியாகவும் உங்களுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வண்ணமாக உங்களுடைய ஆவியாயும் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை எழுப்பித்து எங்களை ஆண்டவரை உங்களுடைய சத்த வேலையை நடத்த வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் நோக்கு முதல் முடி வரைக்கும் உங்களுடைய கிருபை ஒத்தாசை பாதுகாப்பு இருந்து அன்றைய வரக்கடை பிள்ளைகளையும் அன்றைய நீரை ஆண்டு கொண்டு வழிநடத்தி கொண்டு வர வேண்டுமாய் உங்களுடைய தெய்வீக சமூகத்தில் எங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தெய்வீக சமாதானம் முடிச்சு பாதுகாப்பும் அன்றைய இந்த அன்றைய கூட்டத்தில் அதிகமாக தங்கிட்டு எல்லாவற்றையுமே சுற்று மூலமாக ஜெபத்தில் இருக்கிறாங்க பரலோகத்தின் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளைகின்ற திருநாமம் மகிமைப்படுவதாக. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சின்னமாப்பேட்டை இப்படிப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒன்றாக குடும்பமாக கூடி அவர் எழுதி கொடுத்த வேத புத்தகத்தை வாசிக்க, சிந்திக்க, தியானிக்க, அதனாலே புதிய பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்களுடைய அவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அன்பு அழைப்பு அதற்காக நாங்கள் இறைவனை துதிக்கிறோம். எங்களுடைய சபையில் இங்குள்ள 3 சபைகளுக்காக ஜெபித்து தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசட்டும். காலையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். தொடர்ச்சியாக இறைவன் மனிதர்களிடத்தில் பேசுகிறவராக காணப்படுகிறார். இறைவன் பாவிகளோடு கூட நேசம் வைக்கிறவராக காணப்படுகிறார். பாவத்தையோ வெறுக்கிறார். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் பாவிகள், அபலைகள், அனாதைகள், தேவனற்றவர்கள், ஜீவனற்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை அவர் தேடி வந்து நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையிலே அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சுட்டு சுட்டாய் சிந்தி எனக்காக நமக்காக மரிக்க வைத்து கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பேரன்பு என்ன என்பதை கல்வாரி அந்த மலையிலே நிரூபித்து காண்பித்தார். அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தவர், இன்றைக்கு தேவனுடைய வலது வாரத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதர்களாகிய நம்மிடத்திலே பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் பேசட்டும். ஆண்டவரே, நீ பேசும், அடியேன் கேட்கிறேன் என்ற சிந்தையோடு கூட அமர்ந்திருப்போம். நம்முடைய ஒரு வசனத்தை ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தர் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறனாக்க தினம் தினம் நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்தே இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் சார்ந்திருப்பது எப்படி என்ற தலைப்பின் கீழ் தான் இப்பொழுது கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய திருவசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வாங்க என்னோடு கூட லூக்கா 19வது அதிகாரம் 47, 48 என்ற வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 47, 48. அவர் நாடோறும் தேவாலயத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும்
ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கனிவான கவனத்தை நான் இருக்கிறேன். இந்த 2 வருஷத்துல உங்களுடைய கண்கள் குவிந்திருக்கட்டும். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். யார் உபதேசம் பண்ணியிருந்தார்? யாரிடத்தில் பண்ணி கொண்டிருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் உபதேசித்துக் கொண்டே இருந்தார். என்ன நடந்தது? 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் நானும் இந்த இடத்துல எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரே நீர் பேசும் என்றுதான். ஆண்டவர் பேசுகிறவராக உபதேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் டியூட்டி அவர் கரெக்டா செய்யறாரு. நம்ம டியூட்டியை நம்ம செய்யணுமே. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த 2 நிலையில நீங்கள் நானும் இருந்தால்தான் நான் வாழும்போதும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மரித்தாலும் கர்த்தருக்குள் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நானும் தைரியமாக சொல்ல முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களிலே தேவாலயத்துக்கு சென்று அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு தன்னுடைய சொந்த அந்த பரிசுத்த திருவாயினாலேயே அவர் உபதேசித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவ மனிதர்களை கொண்டு இறைவன் என்னிடத்தில் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு பேசிய அதே ஆண்டவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கும் தேவனுடைய உபதேசம் தேவை, இன்றைக்கும் தேவனுடைய உபதேசம் தேவை, என்றைக்கும் தேவனுடைய உபதேசம் தேவை. எனவே இந்த உபதேசத்தை ஒருபோதும் ஆண்டவர் இயேசு நிறுத்திக் கொள்ளவில்லை. யாரை கொண்டாகிலும் எப்படியும் நம்முடைய ஜனங்களுக்கு அவர் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில இன்னைக்கு ஏறக்குறைய 450 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். இது விலை மிகுந்த நேரம். நீங்க ஒவ்வொருவரும் எனக்கு 60 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் மிகுந்த கவனமா கையாளணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதே போல நீங்கள் கையாளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடத்துல பேசி உபதேசிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். அதாவது நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே நாடோறும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாடோறும் நித்தம் தினம் டே பை டே என்பதை யோசிக்கும் போது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. தயவு செய்து அதை படிங்க. என் வாசற்படியில் நித்தம் இழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நாடோறும் தினமும் நித்தமும் என்று பார்க்கிறோம். இந்த பெரிய லாரி எல்லாம் ஓடுது பாத்தீங்களா? அந்த லாரி அப்படி ஒரு வாட்டி சுத்தி இருந்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல போட்டிருக்கும் தினமும் எண்ணெய் கவனின்னு போட்டிருக்கும். தினமும் அதை கவனிக்கணுமா? நான் நினைச்சேன் இதை கவனிக்கிறதுனால என்ன அப்படின்னு. எனக்கு நன்மை இல்லை, ஆனா அந்த டிரைவருக்கு நன்மை. கவனிக்கணும். அந்த பேட்டரியை சரியா வச்சாதான் வாகனம் இயங்குங்க, இல்லைன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அப்ப நீங்களும் நானும் தினமும் அல்லது நாடோறும் நித்தமும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டுங்க. அப்பதான் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், மரித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் சொல்ல முடியும். எனவே நீங்களும் நானும் தினமும் ரெக்கரிங்காக செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, அந்த வசனத்துல விழித்திரு, காத்திரு, செவிகொடு அப்படிங்கிற 3 வார்த்தைகள் அந்த வசனத்துல அடங்கியிருக்கு. நீதிமொழிகள் 8:34 விழித்திரு, காத்திரு, செவிகொடு என்று நாம் பார்க்கிறோம். விழித்திருத்தல் என்பதை குறித்து தான் நான் சிந்திக்க போகிறோம். விழித்திருத்தல் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். என்னுடைய ஜனங்கள் இதுவரைக்கும் எகிப்திலே மண்ணில விளைந்த உணவுகளைத்தான் உண்டு வந்தார்கள். ஆனால் நான் கானானுக்கு அழைத்து செல்கிற வரைக்கும் இவர்களுக்கு மண்ணில விளைந்த உணவை கொடுக்க மாட்டேன். பாருங்கள் பிளான. ஆண்டவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் விதமாகத்தான் போசிப்பை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசமான நிலைமையில, ஏனென்றால் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். கேக்குதா? வித்தியாசமானவர்கள், நீங்கள் நானும் விசேஷித்தமானவர்கள் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த மண்ணிலிருந்து அல்ல, விண்ணிலிருந்து வரக்கூடிய உணவினாலே போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியில விழித்திருத்தல் என்று பார்க்கிறோம், நித்தம் விழித்திருத்தல் என்று வாசிக்கிறோம்.
எனவே அன்பானவர்களே, நித்தம் விழித்திருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா சேகரிக்க வேண்டும். தினமும் மன்னா சேகரிக்க வேண்டும். அவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, 2 நாளைக்கு ஒரு முறை அல்ல, தினசரி அவங்க காலையில எந்திரிச்சோன்னு என்ன பார்க்கணும்? மேல நிமிர்ந்து பார்க்கணும். மேல நிமிர்ந்து பார்த்து அங்கிருந்து விழக்கூடிய அந்த மன்னாவை அவர்கள் எடுத்து அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். அவருடைய குடும்பத்துல ஒரு அளவுக்கு ஒரு அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அளவெல்லாம் ரேஷியோலாம் ரேஷன்லாம் வச்சிருக்காரு ஆண்டவர். அதன்படிதான் அவர்கள் அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தினமும் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தினமும் மன்னா சேகரிக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், விழித்திருத்தல் என்று. விழித்திருந்தால்தான் நீங்கள் நானும் சேகரிக்க முடியும். எதை? மன்னாவை என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் சேர்க்கிறார்களா இல்லையா என்பதை நான் சோதித்து அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாங்க, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்கு பூமியில் இருந்தல்ல வானத்திலிருந்து அப்பங்களை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ரேஷன் அல்லது ரேஷியோல தான் அவங்க பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அவங்க அதன்படி செய்யறாங்களா இல்லையாங்கிறத நான் சோதிப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, தினமும் செய்ய வேண்டிய வேலை அவர்கள் செஞ்சே ஆகணும். வாரத்துக்கு ஒரு முறை, இன்னைக்கு இல்லைங்கனாலும் அப்படிதான் படிக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சா போதும். ஒரு சில வீடுகளில் போய் கடைசியா பைபிள் நீங்க எப்ப படிச்சீங்க அப்படின்னாக்கா சொல்ல தெரியல. பைபிள் எங்க இருக்கேனாக்கா அதை எடுக்க தெரியல. எடுத்தாக்க வேற தூசியா படிஞ்சு கிடக்கு. தினமும் நீங்கள் நானும் சாப்பிடுகிறோம். இந்த மனிதன் நல்ல போசாக்கான நிலைமையில காணப்படுறதுக்கு காரணம் என்ன? காலையில டீ, அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு, அப்புறம் இடையில இருந்த ஸ்நாக்ஸ் டீ, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு டீ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நைட்டு சாப்பாடு. இப்படி நல்லா மண்ணு திங்க போகிற, மண்ணில் அழிந்து போகிற இந்த சரீரத்துக்காக இவ்வளவு போசாக்கான உணவுகளை உண்ணக்கூடிய நீங்கள் நானும் நமக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நித்தியமான வாழ்வுக்கு செல்ல போகிற ஆவிக்குரிய மனுஷனுக்காக நீங்கள் நானும் தினமும் என்ன செய்யறோம்? பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிழைக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். தினமும் செய்யாம நீங்கள் நான் எப்படி விளக்க முடியும்? எப்படி பலம் கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமா நிக்க முடியும்? அன்பானவர்களே, தினமும் மன்னா சேகரிக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, தினமும் நீ சேகரிக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத நான் சோதித்து அறிவேன் அப்படிங்கிறாரு. அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சோதிக்கிறார். தினசரி பைபிள் படிக்கிறோம். நம்ம தினசரி படிக்கணுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எல்லாம் சொல்லுவாங்க, சரீர வளர்ச்சிக்கு காம்லான், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேத புத்தகம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியா வளர்ச்சி அடைந்து, தினமும் வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லும் நிலைமையில நீங்கள் நானும் வளர வேண்டும் என்றால் அதற்கு தினசரி வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். நெகேமியா 8வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. நெகேமியா 8வது அதிகாரம் 18வது வசனம். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாக இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு வார ஷெட்யூலை பார்க்கிறோம். ஒரு வார ஷெட்யூல்ல எப்படி நடக்குதுன்னா, முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தினம் தினம் நீங்களும் நானும் வாசித்து புசிக்க வேண்டிய ஒரு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் நிறைந்திருக்கக்கூடிய புத்தகம் என்பதை இதை பார்க்கிறோம். தினம் தினம் சாப்பிடணும். சிலவர் வருஷத்துக்கு 2 முறை கேக் வெட்டுவாங்க. பர்த்டேக்கு வெட்டுவாங்க, அடுத்தது வெட்டிங் டேக்கு வெட்டுவாங்க. அப்பதான் அந்த கேக்கெல்லாம் புசிப்பாங்க. இது கேக் அல்ல, இது தினசரி உணவு, இது தினசரி ஆகாரம். இது வருஷத்துக்கு 2 முறை சாப்பிடக்கூடிய கேக் அல்ல. நீங்கள் நானும் தினசரி உண்ண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்முடைய சொந்த தாய் பாசையிலே அநேக நூற்றுக்கணக்கான பேர் ரத்தம் சிந்தி, இது நம்ம கையில இலவசமா வந்திருக்கலாம்.
லகுவா நமக்கு தெரியலாம், ஆனால் மிகுந்த கிரயம் கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேத புத்தகத்தை நீங்கள் நானும் தினம் தினம் வாசிக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். எனவே விழித்திருத்தல் என்பது மன்னா சேகரித்தல் என்று பார்க்கிறோம். இதைத்தான் லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிச்சீங்கன்னாக்க, வழக்கத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். வழக்கத்தின்படியேனா வேதம் வாசிப்பதை வழக்கமாக நீங்கள் நானும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்று வசனம் சொல்கிறது. அப்படி வழக்கமா போய் அவர் அங்க இருக்கக்கூடிய புஸ்தகத்தை எடுத்து வாசித்த உடனே என்ன நடந்துச்சா? லூக்கா 4வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. லூக்கா 4:20. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. பாத்தீங்களா? அதாவது வழக்கத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிக்கிறார். அங்கே பார்க்கிறவர்கள் எல்லாம் அனைவருடைய கண்களும் அவரை நோக்கி இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போதே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். எனவே நீங்கள் நானும் தினசரி இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, ஜீவப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் என்று வேத புத்தகத்தை வாசிக்கிறோம். உணவை தினமும் உண்ண வேண்டும். அந்த உணவு எப்படிப்பட்டது, அந்த உணவு யார் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தம்முடைய சீசர்களிடத்தை சொல்கிறார். நீங்கள் நானும் அவருக்கு சீசர்கள் தானே, நீங்கள் நானும் அவருக்கு சிநேகிதர்கள் தானே. நல்ல காரியத்தை ஆண்டவர் உபதேசித்து சென்று கொண்டிருக்கிறார். நானே ஜீவப்பம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு இந்த புஸ்தகத்திலே வார்த்தை வடிவமாக இருக்கிறார். இவரை நீங்கள் நானும் வாசிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை அபியாசப்படுத்தும் போது அவரை உட்கொள்கிறோம் என்று அர்த்தம். நீங்களும் நானும் இயேசுவை உட்கொள்ள வேண்டுமே. ரோம கத்தோலிக்க மாற்றுக்கிறதுல நான் இருக்கும்போது அந்த மாதிரி பாதிரியார் அந்த ஓஸ்து என்று சொல்லப்படுகிற நன்மையை கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்ப நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, இயேசுவையே புசிச்சோம் என்று வாங்கணும். அது தவறு. ஆனால் புசிக்கக்கூடிய அப்பத்தை ஆண்டவர் நம் கையிலே தந்திருக்கிறார். இது ஜீவப்பம். இந்த அப்பம் தினசரி நீங்கள் நான் சாப்பிட வேண்டிய அப்பம். நான் கிறிஸ்துவுக்காக வாழும் போதும் பிழைத்திருக்கிறேன், மரித்தாலும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜீவ அப்பமானது எனக்கு ஒவ்வொரு நாளும் போசாக்கை தந்து கொண்டே இருக்கும். நான் சாப்பிடாட்டினா போசாக்கு தராது. நான் காம்லன் கொடுக்கணும்னா வளர முடியாது. நான் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடையணுமா, அதற்கு இந்த புஸ்தகம் அவசியம். தேவையில்லாம இந்த புஸ்தகத்தை நம்முடைய பெற்றார்கள் தினசரி படிச்சியா, ஆவிக்குரிய தலைவர்கள் படிச்சியாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறது எதனால? அவங்களுக்கு லாபம் அல்ல, அவங்க கேட்க கேட்க எனக்கு லாபம். நான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். எனவே அந்த வசனத்துல விழித்திருத்தல் என்றால் மன்னா சேகரித்தல் என்று நான் பார்க்கிறோம். இரண்டாவதுக்கு நான் கடந்து போகிறேன். காத்திருத்தல். காத்திருத்தல் என்றால் தினமும் ஜெபித்து தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருத்தல் என்ற அர்த்தம். தினசரி வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நான் தினசரி ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். 88வது சங்கீதம் 9வது வசனத்தை படிக்கலாம். 88வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தாவே, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு என்று பார்க்கிறோம். அனுதினமும்னா என்னங்க அர்த்தம்? டே பை டே, ஒவ்வொரு நாளும், நிதமும், நித்தமும், தினந்தோறும் என்று பார்க்கிறோம். தினந்தோறும் நீங்கள் நான் என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிச்சா போதுமா? வருஷத்துக்கு ஒரு முறை ஜெபிச்சா போதுமா? பிரதர், ஜெபிப்பதற்கு இப்ப நேரமே கிடைக்கல பிரதர். இதெல்லாம் நம்ம தான் சொல்றோம். இதெல்லாம் முற்றிலும் தவறு. இப்படி சொல்லிக்கொண்டு இந்த ரோமர் 14வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தரோடுகளா இருக்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். எனவே அன்பானவர்களே, தினமும் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நான் காத்திருத்தல் என்று நான் உங்களுக்கு பொருள்பட சொன்னேன். 143வது சங்கீதம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 143வது சங்கீதம் 6வது வசனத்திலே,
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. வறண்ட நிலத்தின் மேல ஆத்மா தாகமா இருக்கா. அதான் ஜெபிப்பதற்கு தாகமா இருக்கிறாரா. நீங்கள் தானே இப்போ ஜெபிப்பதற்கு தாகமா இருக்கிறோமா? இந்த நேரம் வரும் 7:30 to 8 o'clock எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர், 7 to 7:30 என்னுடைய பர்சனல் ப்ரேயர். அடுத்தாப்புல இந்த வாரத்தின்ல ஒரு நாள் இடைநாள் கூட்டம் சபையில இருக்கு, ஜெப கூட்டம் என்று சொல்லி ஆசையாக, வாஞ்சையாக, விருப்பமாக, தவனமாக என்றைக்காவது நீங்கள் நான் வந்திருக்கிறோமா? வரணும். அப்பதான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு அர்த்தமுள்ளவனாய் நான் காணப்படுவேன் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபிக்க வேண்டும் என்ற தாகம் எப்பவாச்சும் வர்றதில்ல, இந்த சம்மர் சீசன்ல மட்டும் வர்றதில்ல, தினமும் வர வேண்டும். அதான் அவர் அதுல வாசிக்கிறாரு, ஜெபிப்பதற்கு உண்மையில் தாகமாய் இருக்கிறது. தாகம் தினசரி வர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே 145வது சங்கீதம் 2வது வசனத்திலே, 145வது சங்கீதம் 2வது வசனம் படிங்க. நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்போதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். பாத்தீங்களா, இங்க வாசிக்கிறோம் எவரிடே, ஃபார் எவர் அண்ட் எவர். அப்படி என்றால் என்ன? நாடோறும் எப்பொழுதும் என்றென்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறேன் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 13:15 புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கும் போது எப்போதும் ஸ்தோத்திரப்படி கண்டினியூலி என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது, ஜெபிப்பதில் 2 நிலைமை இருக்கு. எனக்கு தேவையானது சொல்றது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் நம்முடைய குறிப்புகளை சொல்லி ஜெபிப்பது. எனவே தினத்தம் ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் நான் படிக்கும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையாருக்கு சொல்லி எழுதுகிறார். அவங்க ஜெபிக்காதவங்களா? ஜெபிக்கிறவங்க, ஆனால் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் ஜெபிக்காம இருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க. ஏன் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்? இன்னும் அதிகமாக ஜெபிக்க. என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஜெபிக்கிறியா? இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. தான தர்மம் பண்றியா? இன்னும் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இரு. என்னை விசுவாசிக்கிறியா? இன்னும் அதிகமாக விசுவாசி. தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நானும் இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள் தினமும் ஜெபிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தினமும் ஜெபிக்கிறவர்கள் தினமும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே நீங்கள் நானும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அநேக இது போல முக்கியமான அந்த முகாம்களில் தலைப்பு வசனங்கள் அதைத்தான் வைத்திருப்பார்கள். அதை படிங்க பார்ப்போம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபை மக்களுக்கு சொல்கிறார். ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அணு தினமும், நாடோறும், எப்போதும், என்றென்றைக்கும் என்ற இந்த சொற்றொடர்கள் எல்லாம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், தினசரி நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஜெபம் இல்லை என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்சே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேக வேளையில தோல்வி ஏன் காணப்படுகிறது என்றால், ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பது இல்லை. தினமும் ஜெபிக்க வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். இந்த 2ஐயும் ஒரே ஈவனா வச்சுக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எடுத்தனாக்கா அந்த புக்கை வைக்கிற வரைக்கும் ஒரு புத்தகத்தை படிச்சு தான் வைப்பேன் பிரதர். வெரி குட், நல்லது. ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிக்கல. இல்லை, ஜெபிக்கணும். ஒரு பறவை இருக்கிறது என்றால் அதுக்கு 2 சிறகுகள் இருக்கிறது. ஒன்று வேதம் படிப்பது, மற்றொன்று ஜெபிப்பது. இது 2 ஈவனா இருந்தால் தான் நீங்க அப்படியே சிறகடிச்சு வானத்துல சிறகா அந்த மாதிரி அதாவது பட்டாம்பூச்சியை போல பட்டம் அடித்து பறக்க முடியும். எனவே அன்பானவர்களே, 2 ஈவனாக நீங்கள் நான் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். எனவே தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவங்க இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு இப்பொழுது ஆவியானவர் ஏன் இதை சொல்கிறார் என்றால், தினமும் ஜெபிக்காத அநேகர்கள் நம்மிலே உண்டு. அநேக ஊழியக்காரருடைய குடும்பத்தில் தினசரி குடும்ப ஜெபம் இல்லைங்க. அநேக திருச்சபை மூப்பர்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை. ஏன்னா டைம் இல்லை, நோ டைம். நேரம் என்று ஒன்று கொடுத்தவருக்கு நேரம் எடுத்து செலவு பண்ணி இவங்க ஜெபிக்கிறது இல்லை. ஒன்று தெரியுமா? நீங்கள் நான் ஜெபிக்கிறதுனால ஆண்டவருக்கு லாபம் இல்லை, எனக்கு உங்களுக்கு தான் லாபம். நான் ஜெபிக்காத போது நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம்.
நான் அப்பா அல்ல, கீழே டவுனா போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். காரணம் என்ன? ஜெப வாழ்விலே நான் நிலைத்து இல்லை. எனவே காத்திருத்தல் என்று நான் சொன்னேன். தினமும் ஜெபம் செய்தல் என்று அதுக்கு அர்த்தம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல இந்த ஜெபத்தை வலியுறுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தினமும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தினமும் அது உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். நான் எப்பவாச்சும் ஜெபிச்சா அந்த ஜெபிக்கிற நேரத்தை என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். எது வசதி? தினமும் ஜெபிப்பதா? தினமும் தேவனுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வதா? அதுதான் முக்கியம். பிரியமானவர்களை, வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க நீங்கள் நானும் ஆசைப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனால் அதற்கு வழிமுறையை இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, எப்பொழுது? தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான். தேவனுக்கு நானும் நீங்களும் தெரியப்படுத்தாத வரைக்கும் அப்படியே தான். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். கேட்காம இருந்தாக்க ஆண்டவர் எப்படி செய்வாரு? நாம் கேட்கவே இல்லை என்று ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? அன்பானவர்கள், அது ஒரு கடமை என்று அனைவரும் சொல்றார்கள். ஒரு பையன் பார்த்து அப்பாவை கேட்கிறான், என்ன ஏன் பெற்றீங்க? அதை நீங்க செய்ய வேண்டிய கடமை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. கடமை தான். ஆனால் பிள்ளைகள் அப்பாவிடம் கேட்பது என்ன தவறு? பிள்ளைகள் அப்பாவிடம் தானே கேட்கணும். அடுத்தவங்கிட்ட போய் கேட்டால் தான் தப்பு. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே அவரிடத்துல நீங்கள் நானும் எப்பவாச்சும் கேட்கறது இல்லை, தினமும் கேட்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. அப்படி கேட்கும்போது என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது ரொம்ப அவசியம். எனவேதான் தினமும் ஜெபம் செய்த வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. விழித்திருத்தல், காத்திருத்தல் ரெண்டும் பார்த்துட்டோம். மூன்றாவது செவி கொடுத்தல் என்று பார்க்கிறோம். செவி கொடுத்தல்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவர் நின்று நானும் அவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நான் விழித்திருந்தேன், காத்திருந்தேன், இப்ப செவி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் முக்கியமான விஷயத்தை சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்காக தினமும் சிலுவை சும என்கிறார். சிலுவை சுமத்தல் என்று அர்த்தம். எப்படி? தினமும் சிலுவை சுமத்தல் என்ற அர்த்தம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் படிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் என்று பார்க்கிறோம். தினசரி, நாடோறும் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக விழித்திருந்து மன்னா சேகரிக்க வேண்டும். வேத புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கக்கூடிய சாரத்தை நீங்கள் நானும் உண்ண வேண்டும். இரண்டாவதாக காத்திருத்தல், ஜெபம் செய்து தேவனிடத்தில் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது செவி கொடுத்தல் என்றால் சிலுவை சுமத்தல் என்று அர்த்தம். இங்கே வாசிக்கிறோம், அனுதினமும் என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு எனக்கு ஆசை. ஆனால் முதலாவதாக நீங்கள் நானும் நம்மை வெறுக்க வேண்டும். என்னை நான் வெறுக்க வேண்டும். முடியுமா? என்னை நான் அதிகமாக அந்த மாதிரி விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். என்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். நான் எப்படி வெறுக்க முடியும்? என் பாஸ் சொல்லிட்டார் என்னை வெறுக்க சொல்லி. என்னை கிரயம் கொடுத்து வாங்கின முதலாளி சொல்லிட்டாரு என்னை வெறுக்கும்படி. நான் என்னை நேசித்தேன் என்றால் என்னுடைய எஜமானுக்கு ஊழியனா இருக்க முடியாது, என்னுடைய எஜமானுக்கு விசுவாசம் உள்ளவனா இருக்க முடியாது. எனக்கு நானே விசுவாசியாத்தான் போவேன். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க பிரதர். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி இங்கே கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அவனுக்கு என்று ஒரு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிலுவை எனக்கு கொடுக்கல. அதை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற கடவன் என்று பார்க்கிறோம். சிலுவை நிறைய பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் வருந்தா, உபத்திரவங்கள் உண்டுதான். அநேகர் சொல்றார்கள், உங்க ஆண்டவர் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தா எங்களுக்கு எதுவுமே இருக்காதாமே, ஒரே ஜாலியா இருக்கலாமே.
ஜாலியா இருக்கோ இல்லையோ ஹோலியா இருப்போம் கண்டிப்பா. வாங்க, இங்க பாடுகளோடு கூட அந்த பாடுகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய பரமன் கூடவே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால வாங்க, எங்களோடு கூட பயணம் செய்யுங்கன்னா நாங்கள் அழைக்கிறோம். நாம் அழைக்க வேண்டிய கடமையாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களே சொன்னார், உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவாகி என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு உபத்திரவம் இல்லைன்னு நினைச்சிடாத. உலகத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்த தெய்வம் தான் என்னுடைய தகப்பன், ஜெயித்த தெய்வம் தான் என்னுடைய தலை. நம்முடைய சபையினுடைய தலை யாரு? சிரசு யாரு? கிறிஸ்து தானே. அவர் தான் நமக்கு தலையா இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்துல வாலிபர்கள் அநேகரை தலையாக கொள்கிறார்கள். தலை வந்துட்டா அப்படிங்கிறாங்க. பெண் பிள்ளைகள் கூட தலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க கொடுமை. வேத புத்தகம் யாரை நமக்கு தலையாக கொடுத்திருக்கிறது? அந்த தலை சிரசு சொல்கிறார், என்னை நீ பின்பற்ற ஆசைப்பட்டு வர்றியா, உன்னை நீ வெறுத்து, உனக்கு நான் கொடுத்திருக்கிற சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பார்த்து பின் தொடருங்கிற. அன்பானவர்களே, நீங்கள் நானும் தினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். அப்பதான் நீங்களும் நானும் கர்த்தருடையவர்களாய் நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறவரையும் அவருடையவாவை காணப்படுவேன் என்று நீங்கள் நானும் தைரியமா சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. அன்பானவர்களே, மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கும் போது, மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம் படிங்க. நான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இஸ் நாட் worthy of meங்கிற, அவன் எனக்கு worth person கிடையாதுங்கிற. அன்பானவர்களே, அப்படி பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லங்கிற. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? நான் பாத்திரன் ஆண்டவரே, நான் பின்பற்றேன்னு சொல்றேன். இல்ல, உன்னை நீ வெறுக்கல. நீ நான் கொடுத்த சிலுவையை அனுதினமும் எனக்காக என்னை பார்த்து பின்பற்றி வரல, தூக்கிட்டு வரல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இஸ் நாட் worthy of me என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, தினமும் நீங்கள் நானும் சிலுவை சுமக்க வேண்டும். மொத்தம் 3 காரியம். ஒன்று விழித்திருத்தல் என்றால் மன்னா சேகரித்தல், 2வது காத்திருத்தல் என்றால் ஜெபம் செய்தல், 3வது செவி கொடுத்தல் என்றால் சிலுவை சுமைத்தல். இந்த 3 காரியத்தில் நீங்கள் நானும் சரியான ரீதியில இருக்கிறோமா? இந்த சிறப்பு முகாம்ல ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். நாடோறும் நித்தமும் தினசரி டே பை டூ நீ வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறாயா? என்னிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? என்னை பின்பற்றி வர நீ ஆசையோடு வரும்போது நான் சொன்னேன் உன்னை வெறுத்து விடு என்று உன்னை வெறுத்து விட்டாயா? நான் உனக்கு கொடுத்த சிலுவையை நீ அனுதினமும் என்னை பார்த்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாயா என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். நீங்கள் வேணா என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் கேள்வியும் கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்க கொடுக்கிறவர் தான். கொடுக்க சிவந்த கரங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய கரங்கள் தான். ஆனால் அவர் கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு நீங்கள் நான் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ஆண்டவர் நமக்காக சுமந்து சென்ற அந்த சிலுவையை குறித்து கொஞ்சம் சிந்திப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 53வது வசனம் படிங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அநேக வழிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்துச்சுங்க. அதை வேணாலும் விட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இருந்துச்சு. அதுதான் சீசர்கிட்ட இங்க சொல்றாரு. அநேக வழிகள் இயேசு தனது சிலுவையை விட்டுவிட இருந்தும் தேவன் தனக்கு அனுமதித்த சிலுவையை அனுதினமும் அவர் சுமந்தார். பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் நல்லா நினைச்சு பாருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சிலுவை எடுக்காம இருந்தாரா? பிறப்பு முதல் சிலுவையில பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அது வரைக்கும் சிலுவை தூக்காம இருந்தாரா? ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் எடுத்தாரா? இல்ல, தினமும் பிதாவானவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே நான் ஜீவிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கெத்செமனி தோட்டத்துக்கு போகிறார். அவருடைய ஆத்மா மிகவும் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் அதை நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க அவருடைய ரத்தத்தின் வியர்வையின் துளிவு ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுகுது. அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில தேவனுடைய சமூகத்துல அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. பிதாவானவர் ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையை ஆண்டவர் கடைசி வரைக்கும் அதை சகித்து ஏற்றுக்கொண்டார். அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். வாலண்டியராக ஏற்றுக்கொண்டார். தன்னைத்தான் வெறுத்தார். அவருக்கென்று பிதாவானவர் கொடுத்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் உனக்காக சுமந்தேன் அல்லவா, நீ சும.
உனக்கென்று நான் அளிக்கப்பட்ட சுமையை, பொறுப்புகளை நீ சுமந்துதான் வர வேண்டும். என்னை நீ வந்து அடைகிற வரைக்கும் அந்த சிலுவை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 10வது அதிகாரம் 17-18 2 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 10வது அதிகாரம் 17-18 படிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் கொஞ்சத்தை கவனிச்சு பாருங்க. இயேசு தனது பலவீனத்தினால சாகல, நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறதா, அதை எடுக்கவும் அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் சிலுவை சுமந்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவை எப்படி சுமந்து சென்றார் என்பதை உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு சமயத்துல தன்னுடைய தூதர்களை அவர் அழைத்தார் என்றால் அந்த சிலுவையை தூக்கி போட்டு போயிருக்கலாம். இல்லை, நான் என்னுடைய பிதாவை கொடுக்கிற அந்த பாத்திரத்துல வண்டல் நிறைந்த பாத்திரமாயிருந்தாலும், கசப்பு நிறைந்த பாத்திரமாயிருந்தாலும், சாவு நிறைந்த பாத்திரமா இருந்தாலும் அதை பருகி மடிவதற்கு நான் தயாராயிருக்கிறேன். ஏன்னா என் பேரு ரட்சகர். ரட்சகர்னா சாகணும். இயேசு என்ற திருப்பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிக்கிறவர். ரட்சகர் தான் சாக வேண்டும். அதற்காகத்தானே இயேசு புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு கன்னி மரியினுடைய மகனாக வந்தார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தினமும் சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கும் போது தனது பலவீனத்துல இயேசு கிறிஸ்து சாக போறதில்ல, அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய சிலுவையை அவர் தினமும் சுமந்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்துக்கு கொண்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். அவமானம் அவருக்கு, ஆனால் அவமானத்தை எண்ணவில்லை என்று பார்க்கிறோம். அவருடைய முகம் விரும்பத்தக்க ரூபமற்றதாக இருந்தது. அவர் ரூபமற்ற நிலைமையில மாறினார். மனித பிண்டமாக ஒரு சதை பிண்டம் தொங்க போல அவர் தொங்கினார். ஏன் இப்படி கேவலமான மரணத்துக்கு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார்? இது பிதாவானவருடைய சித்தம், அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை நான் செவனே செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடைசியில் டிக்ளரேஷன் பண்ணுகிறார். முடிந்தது என்றார். என்னுடைய சிலுவையை நான் செம்மையாக அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டேன், சுமந்துட்டேன் என்று சொல்லித்தான் முடிந்தது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷனே பண்றார். அதை பிதாவாகிய தெய்வம் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். ஓ, கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையை சுமந்தது போல நீங்கள் நானும் தினமும் சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், தேவன் நமக்கு வழங்கியுள்ள சிலுவையை சகித்து சுமக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவரோடு கூட ஆளுகை செய்ய நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் அவரோடு கூட பாடுகள் பட வேண்டும், சிலுவை சுமந்து பாடு அனுபவித்திருக்க வேண்டும், அப்பொழுது அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய முடியும் என்கிறார். எனவே நம்முடைய தினசரி வாழ்க்கையில சிலுவை சுமக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். ஐயோ, இந்த பாடு வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், இல்ல அப்படி வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னாக்க அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும் போது நீங்கள் நானும் மற்றவங்களாம் நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போய் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும் போது நீங்கள் நானும் ஆளுகை செய்ய இயலாத தகுதியை இழந்து போனாக்கா எப்படிங்க இருக்கும்? அது ரொம்ப கொடுமை. எனவே அன்பானவர்களே, அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய ஆசைப்படக்கூடிய நாம் எப்படி செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. இப்ப அவரோடு கூட நீங்கள் நானும் பாடுகளை சகித்தோமானால், அவருக்காக பாடுகளை சகித்துக் கொண்டிருந்தோமானால் அவரோடு கூட நீங்கள் நானும் ஆளுகை செய்ய முடியுங்கிறார். அவரோடு கூட நீங்கள் நான் ஆளுகை செய்ய முடியும்னாக்க என்ன அர்த்தம்? அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார், நீங்கள் நானும் குறுநில மன்னர்களை போல இருப்போமா. அவர் எருசலேமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்வார். நீங்களும் நானும் எந்த பகுதியில் இருக்கிறோமோ அல்லது எந்த பகுதியில் நம்ம வைக்கிறாரோ அங்கே ரூலராக நீங்களும் நானும் இருப்போமா, அதிகாரம் உள்ளவர்களாக ராஜாக்களை போல இருப்போமா. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதை படிக்கும் போதுதான் நமக்கு ஒரு பெருமிதம் பிறக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நீங்கள் நானும் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் என்று வாசிக்கிறோம். இப்ப ராஜாக்கள் அல்ல, இப்ப ஆசாரிய ஊழியை நீங்கள் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சி வரும். அப்பொழுது தலைமை பீடத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் வீற்றிருப்பார். நீங்களும் நானும் ராஜாவாக இருப்போமா? தேவனுக்கு முன்பதாக ராஜாவாக நீங்கள் நானும் இருக்க அப்படின்னா நீங்கள் நானும் பாடுகளை சகிக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். எப்ப? வருஷத்துக்கு ஒரு முறையா? இந்த லெந்து சீசன்ங்கிறாங்க 40 நாள், அந்த சமயத்துல மாத்திரமா? இல்ல, தினசரி, டே பை டே, நாடோறும் தினமும் நீங்களும் நானும் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும் என்று வேத புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு ஆச்சரியமான வசனம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கும் முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாருங்கள், இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். என்ன பாட்டு பாடுறாங்களா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ராஜாவாயிட்டாங்களா? ஆசாரியர்கள் ஆயிட்டாங்களா? தேவனுக்கு முன்பதாக. எனவே நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, ராஜரீகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் இங்கே சிலுவை சுமக்க வேண்டும். எப்பவாச்சும் அல்லங்க, அல்லது விருப்பம் இருக்கிற கூடி அல்லங்க, தினமும் என்று பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும் தான் அனுபவிக்க போகிற இந்த சிலுவையினுடைய முகாந்தரம் என்ன, இந்த சிலுவையினாலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த சிலுவை சுமக்காமல் தவிர்ப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவருக்கு வந்தது. ஆனால் ஒருவரும் அதை தவிர்க்கவில்லை. அதை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்பதை அறிந்திருந்த பிறகும் அதை அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகப்படுத்தவே. ஓ, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனவே அவர் தினமும் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நானும் அவிதமாக இருக்க வேண்டும் என்று வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று மன்னா சேகரித்தல், 2வது ஜெபம் செய்தல், 3வது சிலுவை சுமத்தல். சிலுவை சுமத்தலுக்கு யார் எக்ஸாம்பிள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்களுடைய ஊழியக்கார பாருங்க, எங்களுடைய சபை மூப்பரை பாருங்க, சபை பொறுப்பாளர்களை பாருங்க. இல்ல, அவங்கெல்லாம் சரியான ரீதியிலே தினமும் சிலுவை சுமக்காதவர்கள். சரியான ரீதியிலே தினமும் சிலுவை சுமந்த ஒரே நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் அழைக்கிறார், நீ என் பின்னே வர வேண்டும் என்றால், என் சீசனாக இருக்க வர வேண்டும் என்றால் நீ என்னை பார்த்து வா. நான் உனக்கு கொடுத்த சிலுவையை தினசரி என்னையை பார்த்து சுமந்துட்டு வாங்குறேன். நமக்கு முன்னாடி நடந்து போயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எதையுமே செய்யாததை நீங்கள் செய்யுங்கள் என்று இன்புட் பண்றதே கிடையாது. அவர் செய்வதைத்தான் செய்ய சொல்கிறார். அது முடியாது, என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம், இம்பாசிபிள் என்று நினைக்கலாம். இல்ல, பாசிபிள். ஏன்? அதை செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நீங்கள் நானும் இப்படி பயணம் செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் நானும் தினமும் இப்படி இருக்க வேண்டும் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஒன்று, தினமும் மன்னா சேகரித்தல், அதைத்தான் விழித்திருத்தல் என்று சொன்னேன். 2வது, தினமும் ஜெபம் செய்தல், அதை காத்திருத்தல் என்று நான் சொன்னேன். 3வது, தினமும் சிலுவை சுமக்க வேண்டும், அது செவி கொடுத்தல் என்று அர்த்தம். இந்த 3லையும் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு செய்கிறது. இந்த 3 விஷயத்துல நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்படி இருந்தால் நீங்கள் நானும் தைரியமாக சொல்ல முடியும், பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தர் உடையவர்களாக இருக்கிறோம் என்று. இல்லை என்றால் நீங்கள் நானும் சும்மா பேச்சில் தான் கர்த்தர் உடையவர்களாக இருக்கிறோம். வேதம் வாசிப்பதிலே இல்லை, ஜெபிப்பதிலே இல்லை, சிலுவை சுமப்பதிலே இல்லை. இதை 3ஐயும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதை நீங்கள் நானும் சரியான ரீதியில செய்ய வேண்டுமே. நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்து வந்தாராம். அதிகாலையிலே போய் உட்கார்ந்து கவனமாக கேட்டாங்க. கேட்பது எதற்காக? கவனித்து அதன்படி வாழ்வதற்காகத்தான். எதை கேட்டுட்டு போறது மாதிரி இல்லை. ஆரம்ப முதல் செய்தியில சொன்னாங்க, வழக்கம் போல கேட்கறதுக்கு 3 நிலைமையில எடுத்து சொன்னாங்க. அந்த நிலைமையில நீங்கள் நானும் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தினமும் நீங்கள் நானும் செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழும்போது தினசரி அவருடைய டே அண்ட் நைட் என்ன வேலை செய்யணுமோ அதை அப்படியே செய்து முடித்தார். எனவே நீங்கள் நானும் 3 வேலை செய்யணும். என்னென்ன 3 சொல்லுங்க பாப்பா. 1, 2, 3 சிலுவை சுமத்தல். யாரை போல சிலுவை சுமைத்தல்? கிறிஸ்துவை போல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் நான் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்வதாக. நம்முடைய இந்த 2வது செய்தி நமக்கு இங்கே
முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இரண்டாவது செய்தியில கூட விழித்திருக்கவும் காத்திருக்கவும் செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளாக கொண்டு வந்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் செவி சாய்த்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். இந்த இரண்டாவது செய்தி முடிவுக்காக நம்முடைய சகோதரர் திருவள்ளூர் கூட சகோதரர் ரகு அவர்கள் நமக்கு ஜெபத்தை நம்ம நடத்துவார். அதன் பிறகு 12:30 1 மணி வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய பாரமுள்ள சகோதரர்கள் இங்கே வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். இரக்கத்திலே ஐஸ்வரமுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவரே, இந்த மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்நாள் இன்னொரு நாளை கொட்டிப்படுத்தி இந்த தருணத்திலே கூட ஆண்டவரே உமது வாதங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் விசுவாசிகள் நாங்கள் ஆண்டவரை கட்டி தேர்வுபடியாகும் ஆண்டவரே உமது வார்த்தை கொண்டு வரும்படியாக சகோதரர்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இன்னமுமாக ஆண்டவரே ஒரு அந்த விசேஷத்தை கூட்ட நடத்தும்படியாக திருவண்ணாமலை சபைக்கு கொடுத்த ஆண்டவரே ஏக சிந்தைக்காக ஏக ஐக்கியக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இப்போது கூட ஆண்டவரே விதத்திலிருந்த ஆண்டவரே விசுவாசிகளாக நாங்கள் ஆண்டவர் எந்தனுமாக உமது ஜபத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவர் செவி கொடுக்கிறவர்களாக கவனித்திருக்கிறவர்களாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரை எந்த விதமான எல்லாவித ஆண்டவரை கிருபையும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே ஆண்டவர் விசுவாசமானது நம்பப்படுவது உறுதி காணுபவர் நிச்சயமாக இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாரையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோம் முக்கியமாக அவரை நோக்கி நாம் ஓடக்கடுவோம் என்று சொன்னோமாக ஆண்டவரே கொண்டு வந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டே, நாங்கள் கேட்டது இப்படியே விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் இது பள்ளியில் நாங்கள் எழுதி கொண்டு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி போகும்படியாக தவிக்கிறவாட்டும் பாதுகாத்துக் கொள்ள மாட்டவரே. ஆமாண்டே, இப்போதும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பம் நினைக்கிறோம் ஆசீர்வாதி ஆண்டவரே. இன்னும் இருக்கிறதான கூட்டத்தை ஆண்டவரே நீதாமே ஆண்டவரை இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இவை எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்புமாக இயேசு நாம் கேட்கிற ஜீவனிலே எங்கள் தகப்பனே. ஆமென்.